சார், நான் ஆனந்திக்கு போன் பண்ணேன் சார், அவங்க எடுக்கல. அவ எடுக்க மாட்டா. அவ எப்படி எடுப்பா? என் புள்ள எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பா. அவளுக்கு என்ன கவலை? என் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அவளுக்கு எந்த கவலையும் இருக்காது. மா, கோவத்துல நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இது ஒர்க்கிங் டைம், செல்போன் அலௌட் இல்ல, அதனால எடுக்காம இருந்திருப்பா. இல்ல தம்பி, அவ கையில போன் வச்சிருந்தா கூட அவ எடுக்க மாட்டா. இன்னைக்கு நேத்து அவ இப்படி பண்றா. சார், நான் மறுபடியும் ஆனந்திக்கு கால் பண்ணி பாக்குறேன் சார். இங்க பாரு துளசி, யாரும் அவளுக்கு போன் பண்ண கூடாது. என் புள்ளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அவ வந்து ஒண்ணு செய்ய தேவையில்ல. எனக்கு தெரியாம அவளுக்கு போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இல்ல இல்ல அத்தை, நான் எதுவும் பண்ணல. நீங்க உட்காருங்க அத்தை. யாழினி, அத்தை உட்கார வை. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் எனி டைம் யூ கேன் கால் மீ. பட் அந்த ராஸ்கலை கண்டிப்பா புடிச்சே ஆகணும். ஷூர் சார். இந்த கேஸ் விஷயமா தான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். துளசி, நான் இப்போ கம்பெனிக்கு தான் போறேன். நான் போய் ஆனந்திக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க சார். ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணு. அன்பு கண் முடிச்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். துளசி என்கிட்ட போன்ல பேசும்போது அன்பு கம்பெனிக்கு தான் கிளம்பிக்கு இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் சமைச்சு கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. உறவு அவர் எப்படி வராம இருப்பாரு? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே அவதான். அவ பண்ற கடுப்புலயே அன்பண்ண வராம இருந்திருப்பாரு. இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைலாம்? இவ எதுக்கு சமைச்சு கொடுக்கணும்?